வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே, அனைவரும் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க பார்த்தீங்கன்னா பாரி அவர்கள் டூட் படத்தை பார்த்துவிட்டு அவருடைய பார்வையை ரிவ்யூவை சொல்ல இருக்கிறார். வணக்கம். வணக்கம். என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க? இல்லை, சில பேர்லாம் அது புரட்சி படம், புரட்டாசி அப்படின்னு யார் சொன்னா? இது சாதியத்தை சாட்டேடி அடித்த படம் அப்படின்லாம் போட்டு யாரை சொல்றீங்க? ஏங்க, நான் அந்த படம் என்டர்டைன்மெண்ட்டாக நல்லா இருந்துச்சு. அதில் இருக்க கருத்துக்கள்லாம் ஏற்றுக்க முடியாது. சரத்குமார் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். பாருங்க பாரி, வருண் அந்த படத்தை நல்லா என்ன கெட்டவனாக்கே ரிவ்யூ பண்ண சொல்கிறாங்க ப்ரோ. என்ன ப்ரோ இது அநியாயமாக இருக்குது. நான் போய் பார்த்தேன். நீங்கள் ஏதோ முன்னாடியே போய் பார்த்துட்டீங்க. அப்புறம் மற்றவர்களோட நாங்கள் போய் பார்க்க நேர்ந்தோம். ஏன்னா நான் ஒரு நார்மல் யூடியூபர். சரி பார்த்துட்டேன். அது அப்நார்மல் சொல்லுங்க. அந்த படம் ஓப்பனாக நான் சொல்கிறேங்க, சிரிக்கிறதுக்கு ஏதாவது காசு கொடுத்து ஆளுகளை உட்கார வச்சுருந்தாங்கன்னு தெரியல. நான் ஒரு ரியாலிட்டியாக சொல்கிறேன். பின்னாடி ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தான். டைட்டில் போட்டதுலேருந்து சிரிக்கிறான். அவன் சிரிக்கிறது அப்நார்மலாக இருந்துச்சு. எனக்கு தமிழ் மக்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடக்குது ஒன்றுமே எனக்கு புரியல. மொக்கையாக அங்கே காமெடி இருக்குது. காமெடி இல்லை, அது கிரிஞ்சு. அந்த கிரிஞ்சுக்கெல்லாம் உட்காந்து கெக்க சிரிக்கிறாங்க. ஒருவேளை எனக்கு இந்த கதை நான் போய் பார்க்கறதுக்கு முன்னாடியே சில விமர்சனங்கள் மூலமாக தெரிஞ்சதுனால அதோடைய சுவாரஸ்யமும் ஃபுல்லாக கட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. உண்மையிலே சொல்கிறேன், இது ஒன் ஆஃப் த கிரிஞ்சு படம் ஆஃப் 2025. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் கூட அந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகலையா உங்களுக்கு? சரத்குமார் என்ன காமெடி சொல்லுங்கள். சரத்குமார் பேர் காமெடியா? என்னங்க ஒரு பால்வளத்துறை அமைச்சர்னு காமிச்சிட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டுறது, மாட்டுக்கிட்ட போய் அதெல்லாம் வேற என்ன இன்ட்ரோல் பிராக்குக்கு முன்னாடிங்க என்ன காமெடி? இவங்க பிராங்க்லாம் பண்ணுவாங்கல்ல, உடனே அவரும் பிராங்க் பண்றேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வீடியோல எல்லாம் எடுத்துப்பாரு. அது காமெடி. அது என்னங்க எப்படி சொல்றீங்க? ரொம்ப நாளுக்கு ஒரு சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. எனக்கு உண்மையிலேயே சொல்றேன், சரத்குமார் இதுல இந்த படத்துல கேஸ்ட் பண்ணதுக்கான வேற காரணங்கள் இருக்கு. கேஸ்ட் பண்ணதுக்கான வேற காரணங்கள் இருக்கு. அது கேஸ்ட் பண்ணதுக்கான காரணங்கள் அப்படி சொல்றீங்களா? புரியுதா? ஏன்னா அவர் ஒரு சாதிய இயக்கத்துக்கு தலைவராக இருக்கிறாரு. இருக்கிறாரு அப்புறம் விட்டுட்டு வந்துட்டாரு. நைட்டு 2 o'clock அப்புறம் ஒரு முடிவு எடுத்துட்டாருல. ஆமா, அது ஒரு நாள் பிஜேபியில் போய் இது பண்ணாருங்க. பட் இருந்தாலும் ரேடான் என்டர்டைன்மெண்ட்டை திருப்பி போட்டால் நாடார் என்டர்டைன்மெண்ட் தானே. இதுக்கு கூட எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவரை கூப்பிட்டு வச்சு இங்கே கலாய்க்கிற மாதிரி தான் எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆச்சு. அவரை வேணும்னே இதில் கொண்டு வந்து அவருக்கு இதெல்லாம் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ஒத்துக்கிட்டாரா என்னன்னு எனக்கும் புரியல. பட் ஒன் ஆஃப் த கிரிஞ்சஸ்ட் மூவி ஆஃப் த 2025. இதுலேருந்து நான் மாறல. ஏதோ ஓப்பனாக சொல்ல, கிரிஞ்சு கேவலமான கிரிஞ்சு. அதையும் விட இந்த டைரக்டர் இருக்கார்ல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதான் அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ தானே ஃபஸ்ட்டு படம், எதுக்கு காலம் அந்த ஆட்டம் ஆடுது? மேடை பேசும்போது பார்த்தீங்களா அந்த மேடை பேச்செல்லாம்? ஆமாம், அது ஒரு மேனரிசம்னு ஒன்று இருக்குது. இப்போ தமிழ் சினிமாவில் பழந்தின்னு கொட்டை போட்டவங்கள்லாம் மேடையில் பேசுகிறத பார்த்துருப்பீங்க. அந்த ஆணவம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அது எவ்வளோ நெகட்டிவாக மாறுங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சமீபத்தில் ஒரு நல்ல நடிகர் தான், நல்லா நடிப்பாப்புல விஜய் சேதுபதிலாம். ஆனால் மைக்கில் பேச விட்டு அவருடைய அந்த ஹெட் வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக லீக் ஆகி கடைசியில் அவரை பேச விட்டாவே கண்டென்ட்டுங்கிற லெவலுக்கு ஆயிட்டார் இன்னைக்கு. அதே போல் இந்த டைரக்டர் ஒரு படம் தான் எடுத்திருக்காரு. ஃபஸ்ட்டு படத்துலேயே அவருடைய அந்த பாடி லாங்குவேஜ், ஸ்பீச்சு இதெல்லாம் உண்மையாகவே அவங்க வீட்டில எல்லாம் சொல்லி கொடுக்கல. பிரதீப் ரங்கநாதன் சொல்றீங்களா? இல்ல இந்த படத்தோட டைரக்டர்? ஓகே. பிரதீப் ரங்கநாதன் நார்மலா தாங்க பேசுறாரு. அவர் ஒன்றும் ஆணவமாலாம் பேசுற மாதிரிலாம் தெரியல. அந்த டைரக்டர் அவர் சொல்றேன், அவர் பேசும்போது கால் ஆட்டிக்கிட்டே, அதாவது நின்றுகிட்டு இருக்காரு, கால் மட்டும் இந்த பக்கம் தண்டன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அது என்னத்துக்கு அப்படி ஆடுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த வே ஆஃப் டாக் படம் இது பண்ணிடும். அதான் 100 கோடி வசூல் ஆயிடுச்சு. ஸோ அது வசூலானனால ஆக்சுவலாக அது ஏன் வசூலாச்சு தெரியுமா? தமிழக மக்களுக்கு உண்மையாகவே மட்டமான குப்பை படங்களை பார்த்து அவங்களுக்கு ரசனை கிட்டு போய் கிடக்குறாங்க. அதனால இந்த குப்பை படத்தை மக்கள் ரசனை ஒரு நகைச்சுவை படம் நம்பிச்சு பார்க்குறாங்க. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது எவ்வளோ ஓட்ட படங்கிறது தெரிய வரும். அதை எப்படி அது ஒரு ஓட்டை படம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ரைட். ஸோ பேசிக்லி அந்த படத்தை இப்போ ஒரு அரசியல் கருத்தார் சொல்லியிருக்காரு. அது உங்கள் கண்ணில் படல. அதை பட்டனால தான் இப்போ இந்த டேரக்டர் கடைசியாக கொண்டு வர டேரக்டர் முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கு காரணம் உங்கள் கண்ணில் பட்டுருச்சா? நான் ஒன்று சொல்கிறேன், இந்த சும்மா அந்த சாதி ஒழிப்பு போராளி மேக்கப் போடுறத நிறுத்துங்க முதல்ல. அதுவும் என்னன்னு தெரியல, எல்லாம் அந்த சாதி ஒழிப்பு போராளிகள்லாம் ஆந்திராலேருந்தே கிளம்பி வந்துட்டு தான் சாதி ஒழிக்கிறேங்கிறாங்க. நான் கேட்குறேன், அவ்வளோ பெரிய சாதி ஒழிப்பு சிந்தனை கொண்டு வந்தானே நீ? இந்த டேரக்டாகவே கேட்குறேன். கிரெடிட்ஸ் போட்டியே, அதில் லதா நாயுடு யார்? அது ஏன் நாயுடுன்னு போடுற? கிரெடிட்ஸ்லேயே நான் பார்த்துட்டேன். அப்போ ஏதோ சம் ப்ரொடக்ஷன் இதில் அவங்க இருக்கிறாங்க.
லதா நாயுடு, அப்போ உங்க கண்ணுக்கு சாதி ஒழிப்புலாம் தெரியலையா? சுதா கொங்கரா மாதிரி. சுதா கொங்கராங்கும் போதும் உங்களுக்கு சாதி தெரியாது, ஏன்னா அவங்ககிட்ட தான் ஒரு அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு. அதெல்லாம் லதா நாயுடுக்கும் ஜாதி உங்களுக்கு தெரியல, அது அப்படியே தான் போடுறீங்க. படத்தில் இருக்கு, வேணா போய் பாருங்க. கிரெடிட் சீன்ஸ் அந்த போடுவாங்கல்ல எழுத்து, அதில் ஆரம்பத்தில் போடும்போதே வருது. அது கரெக்டாக நம்ம கண்ணில் பட்டுருச்சு. ஏன்னா தெரியும் இவர் சாதி ஒழிப்பு போராளி, எங்கத்த சாதி ஒழிச்சிருக்காருன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். அது தமிழ் சாதி மட்டும்தான் ஒழிக்கணும். அது இந்த தெலுங்கு கன்னட சாதிகள் இதெல்லாம் அப்படியே வாழலாம், நல்லபடியாக இருக்கலாம், நாங்களே கிரெடிட்டில் பேரோட போடுவோம். பாலம் கட்டும் போது நாங்கள் வந்து நாயுடுன்னு போட்டுக்குவோம், கிரெடிட்ஸ் போடும்போது நாயுடுன்னு போட்டுக்குவோம். அப்போல்லாம் எங்களுக்கு சாதி கணக்கு தெரியாது. இங்கே இதே நாயுடுக்கு பதிலாக நாடார் இருந்தால் ஐயோயோம்போம், கோனார் இருந்தால் ஐயோயோம்போம். இதுதான் பிரச்சனை. தமிழ் சாதினா நாங்கள் பதறுவோம். என்ன நோக்கம்? அப்போ இது அரசியலாக தான் பார்க்கப்படும். படத்தில் ஃபஸ்ட்டு சீன் என்ன தெரியுமா? தாலியாக இருக்கிறது. என்ன நோக்கம்டா உங்களுக்கு? என்ன நோக்கம்? ஒரு கல்யாணங்கிறது எங்களுடைய ட்ரெடிஷனில் அது ஒரு ரிச்சுவல். 2 பேர் சும்மா பண்ணிக்கிறது கிடையாது, அது வந்து ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, கல்யாணங்கள் எங்கே நடக்கும்? கோயிலில் நடக்கும். அது பேர் என்ன? அது வந்து ஒரு ரிச்சுவல். இந்த 2 பேர் வந்து, இந்த 2 ஆன்மாக்கள், இந்த 2 குடும்பங்கள் கடவுளுடைய பார்வையில் இணைகிறோம். அதுக்கான சடங்குகளை செஞ்சு கும்பத்தை வச்சு மாலைகள் சூடி மரியாதை. நீங்கள் தாலியை வந்து கும்பத்தில் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? கும்பம்ங்கிறது என்ன? எங்களுடைய வழிபாடு. தாலி எல்லாரும் தொட்டு கும்பிடுவாங்க. அதை தெய்வத்தன்மையோடு வச்சு நாங்கள் வழிபட்டு அதை கட்ட வைக்கிறோம். அது எப்படின்னா, இந்த திருமண பந்தம்ங்கிறது புனிதமானது. ஒரு ஒரு இது வந்து தமிழர்கள்ட்ட மட்டும் கிடையாது. இப்போ கிறிஸ்டின்ஸ் என்ன பண்ணுறாங்க? ஏன் சர்ச்சு பாதிரியார் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு? அது ஒரு ஹோலி விஷயம் அப்படிங்கிறனால. ஏன்னா இது வந்து எங்களுடைய பண்பாட்டில் ஒரு 2 வெவ்வேறு சம்பந்தம் இல்லாத நபர்கள் இணைகிறதுங்கிறது அது ஒரு சடங்காக நாங்கள் செய்து ஒரு ஆன்மீகத்தன்மையோடு தான் நாங்கள் அதை அணுகிறோம். அதில் வந்துட்டு சும்மா இப்போ இந்த ஃப்ளாஷ் மாப்பு, இந்த கிறுக்குத்தனமாக இந்த ப்ராங்க் பண்ணுறது இதெல்லாமே நாங்கள் வெறுக்கிறோம். ஆனால் இந்த படத்தில் காட்சி தாலி இருக்கிற காட்சி. அது தெரியாமல் இருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. இன்னொரு விஷயம் பண்ணாங்க, பெரிய பேனரில் இவர் கையில் அந்த தாலியை சுற்றி இப்படி வச்சிருக்க மாதிரி ஒரு கட் அடிச்சாங்க. அது ஏன்னா வேணுட்டே ரேஜ் பைட் பண்ணி இதன் மூலியமாக படத்துக்கு ஒரு ப்ரொமோஷன் பண்ணலாம். அதை யாரும் அந்த டைமில் கண்டுக்கல. இந்த பிரதீப் ரங்கநாதன் யாரும் கண்டுக்கல, அதான் உண்மை. ஏதோ ஒரு படம் வருது பார்ப்போம், படம் நல்லா இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா குப்பை அப்படிங்கிற மாதிரி அந்த பார்வை தான். ஒரு பெரிய லெவல் ஆக்டர் அப்படிங்கும்போது அந்த சின்ன ஒரு விஷயங்கள்னா கூட இஷ்யூ ஆகும். அது இல்லாமல் 2வது தாலியை கையில் வச்சிருக்காரா, அது என்ன, இல்லை ஏதாவது கல்யாணம் பண்ணுறதுக்காக வர, எதுவுமே தெரியாது நமக்கு. ஆனால் இந்த படத்தில் வர சீனை வச்சு பார்த்தா கல்யாணம் ஆகிட்டு இருக்குது. இவன் உங்களுக்கு முன்னாள் காதலியான். இவங்க இந்த பெரியாரிச கும்பல் ஏன் நான் சொல்கிறேன்னா, அந்த பையன் சொல்லிட்டான் டைரக்டர், ஒரு தாத்தா அதுவும் பெரியார்னு கூட வாயில சொல்கிறதுக்கு பயம். ஒரு பெரியவர் இருந்தார், என்ன பண்ணார்? தமிழ்நாட்டில் நிறைய சில்லற பையன்களும் இருந்தாங்க, என்ன பண்ணலாம் அதுக்கு சொல்லு? எல்லாத்தையும் பேசணும். சில விஷயங்கள் வந்து தேவையில்லாத, அதாவது அரசியலை வந்து நீ சினிமாக்குள்ளே கொண்டு வர அப்படின்னா அது மக்களுக்கு எதிரான அரசியல், மக்களோட நம்பிக்கைக்கு எதிரான அரசியல், அவங்களோட பண்பாடு கலாச்சார கூறுகளுக்கு எதிரான அரசியல்னால் நாங்கள் கேட்க தான் செய்வோம் ராஜா. நாங்கள் வந்து எங்களுடைய நம்பிக்கையில் எங்களுடைய அடையாளங்களில் ஒன்றா தாலி இருக்குது, அதை நாங்கள் வழிபாட்டு விஷயமாக வச்சுருக்கிறோம். அதுக்கு ஒரு புனிதத்தை நாங்கள் கற்பிச்சிருக்கோம். ஏன் கற்பிச்சிருக்கோம்? கற்பித்தல் அப்படின்னா சொல்கிறது, அதுக்கு புனிதத்தை உருவாக்குறது. ஒரு கல்லு தான், ஒரு கல்லு தான். நாய்க்கு தெரியுமா செக்குக்கும் சிவலிங்கத்துக்கும் வித்தியாசம் அப்படிங்கிறாங்கல்ல, அதுதான் நாய்க்கு தெரியாது. இதையும் நான் ஏன் சொல்கிறேன்னா, நீ நாய் மாதிரி நாய்ங்கூட அப்படின்னு சொல்லி நீ ஒரு உதாரணத்தை இந்த படத்தில் காட்டுற. அதாவது நாய்ங்கூட விருப்பப்பட்டவங்களோட போகுதான், விருப்பப்பட்ட துணையை தேடிக்குதான் ஒரு நாய்ங்கூட. ஆனால் மனித பெண்களால் தேட முடியல அப்படிங்கிறான். நாய் கூட தான் தெருவில் வந்து விருப்பப்பட்ட மேட்டரை பண்ணுது. நாய் பொழப்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? நாய் மலந்திங்க ராஜா, நாயும் கூட மலந்திங்குதுங்க. மலந்திங்க, அதுக்கு ரொம்ப பசி எடுத்துச்சுன்னா மலத்தை திங்கும் நாய். என்ன பண்ணலாம்? நாய் மலந்திங்குதுங்க, நானும் போய் மலந்திங்கிறேங்க. நாய் வந்து குண்டிய நக்கும், பார்த்துருக்கீங்களா? உங்களால் நான் எல்லாத்தையும் உட்காந்து இங்கே முதல்ல தெரிஞ்ச விஷயத்தையே கேட்க வேண்டியிருக்கேப்பா. பண்ணுமா பண்ணாதா? பண்ணுங்க. அப்படி தான் அது க்ளீன் பண்ணும். நீ எப்படி க்ளீன் பண்ணுவ சொல்லு? நாயை கொண்டு வந்து நாய்க்கு பிறக்கிற குட்டிகள் எத்தனை அப்பனுக்கு பிறக்க தெரியுமா? அது ஒரு நாய் கூட்டத்தோட புணராது. நாயை கொண்டு வந்து மனுஷனோட கம்பேர் பண்ணிக்கிட்டு இருக்க படத்தில். கிறுக்கு பயலாட்டம் படத்தை எடுத்து வச்சிருக்க. எந்த ஒரு லாஜிக்கல் திங்கிங்கும் கிடையாது. எதையாவது போட்டு விடு, அந்த கலாச்சாரம் பண்பாட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டு விடு. வேற நாய் வாயில் மொத்தம் கொடுப்பான். எனக்கு அது வேற கண்ணு முன்னாடி வந்து போகுது. அவனுக்கு தெரியல போல நாய் என்னென்னலாம் பண்ணும்ட்டு.
நாய் என்னென்னலாம் பண்ணுன்னு தெரியாதனால இந்த நாய்த்தனமான ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. ஒரு பேசிக் ஒன்லைன் சொல்லுங்க பாரி. குப்பைங்க, இது ஓப்பனாக சொன்னேன், இது குப்பை படம். இந்த குப்பை படத்தை ரசிக்கிறாங்க பாருங்க, குப்பை மனநிலை கொண்ட மனிதர்கள், அவ்வளோதான். இதை தான் நான் சொல்லுவேன். அந்த கதை இதுதான் கதைன்னு ஒன்று இருக்குல்ல, என்ன கதை சொல்லுங்க, என்ன கதை எனக்கு தெரியல. ஒரு பையன் இருக்கான், அவங்க மாமா பொண்ணு இருக்கு, அந்த மாமா பொண்ணுக்கு அந்த பொண்ணு வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. அதுல ஒரு காட்சி இந்த ஆளு வச்சிருப்பான், ஒரு சர்ப்ரைஸ் ப்ரப்போசல் பண்றாங்க. கீழே நில் டவுன் பண்ணி அதுக்கு என்ன சொல்லுவாங்க, பான் படத்துல வர மாதிரியே போஸ்ட்ல இருக்க அப்படி சொல்லுவாங்க. பப்ளிக்ல மெட்ரோ ட்ரெயின்ல எல்லாரும் முன்னாடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு பெண்ணை மதிக்கிறதா, அதுவும் அவங்க அம்மா, அதாவது அந்த பிரதீப் ரங்கநாதன் அவங்க அம்மா, அந்த கதாபாத்திரம் பொண்ணுங்களை மதிக்கணும்பா. இவங்களோட மதிப்பு இப்படி தான் இருக்கும். இவங்களோட மதிப்பு சொன்னால் சிரிப்பாக இருக்கு. ஒரு பொண்ணு கீழே மொண்டிக்கால் போட்டுச்சுன்னா வந்து உனக்கு பிட்டு படத்தில் வர மாதிரி இருக்கு. இது காமெடி. இதை சொன்னதுக்கு சிரிக்கிறாங்க உட்காந்து. அதுக்கெல்லாம் நான் சிரிக்கலப்பா, நல்ல வேலை. நீங்கள் சிரிக்கல, பின்னாடி இந்த கூமுட்டையை சிரிச்சிட்டு இருந்துச்சு. இரிட்டேட் ஆச்சு எனக்கு. என்னடா இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, லூசு பயலுகளுக்காகவே படம் எடுப்பாங்க போல, அப்படிதான் தோணுது. ஜென்ஜிக்கான படமாங்க இது. அதுதாங்க சொன்னேன். அது ஏன் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்கிறீங்க, நான் தமிழில் சொல்கிறேன், லூசு பயலுகளுக்கான படம்னு. வேற என்ன சொல்ல முடியும்? இதை போய் ரசிக்கிற. இப்போ நீ எல்லாம் என்ன பண்ணு, ஒரு டிஎன்ஏ கிட் எடுத்துக்கோ, உங்கள் அப்பாவோட ரத்தத்தையும் உன் ரத்தத்தையும் போட்டு டிஎன்ஏ செக் பண்ணுறா, போய் செக் பண்ணுங்கடா. டவுட்டாக இருக்குடா எங்களுக்கு. இதை ரசிக்கிறவன்லாம் போயிட்டு நீ செக் பண்ணு. ஏன்னா இந்த படம் அதை தானே நியாயப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ ப்ரப்போஸ் பண்ணுது, நில் டவுன் போடுறப்ப இவன் விட்டு படத்தை ஞாபகப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் ஒத்துக்கிறான். சரி, அதை இன்னும் சொல்கிறான் வந்து, ஏன் ஒத்துக்கிட்ட அப்போ அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாரும் முன்னாடி நீ ப்ரப்போஸ் அசிங்கப்பட. அப்போ இதுலேயே தெளிவாக தெரியுதா உன் பொழப்பு என்ன, பிரதீப் ரங்கனோட பொழப்பு என்ன பண்ணுறது. இதை தான் அவன் பண்ணிட்டு இருப்பான். ஏண்டா ஃப்ளைட்டில் பறக்க வச்சு சீன் பண்ணி ப்ரப்போஸ் பண்ண வைப்ப, இதை பண்ணி ப்ரப்போஸ் பண்ண வைப்ப, ஊருக்கெல்லாம் நீ பண்ணுவ. அதை உனக்கு ஒரு பண்ணும்போது பப்ளிக்கில் இதுலேருந்து தெரியுதா இவங்க இந்த மெச்சூரிட்டி, இந்த டேரக்டரோட மெச்சூரிட்டி என்னென்னு. அப்போ இப்படி யாரும் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இது வந்து ஒரு நியூசன்ஸ், முதல்ல ஒரு நியூசன்ஸ். இன்னொன்று, மெட்ரோ ட்ரெயினில் லைட்லாம் ஆஃப் பண்ண முடியாது, ஆன் பண்ண முடியாது. இந்த கிறுக்கைங்களுக்கு அது கூட தெரியல போல. மெட்ரோ ட்ரெயினில் லைட் ஆன் பண்ணி, சரி லைட் ஆஃப் பண்ணுறாங்க, அடுத்து ஆன் பண்ணுறதுக்குள்ளே எத்தனை செகண்ட் இருக்குது? அடுத்து மிஞ்சி போனால் ஒரு செகண்டுங்க. ஒரு செகண்டில் பார்க்குறோம் எல்லாருமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரெயின் ஃபுல்லாக அலங்காரம் பண்ணிக்கிட்டு எல்லாரும் ஆனா இருந்தவன் பெண்ணா மாறிட்டான், பெண்ணா இருக்கும் ஆனா மாறிட்டான். ஒரு செகண்ட் அடுத்த படம் அப்படியே தான் இருக்கும். இந்த கேட்டகரியில் வரவங்க அப்படிதான் எடுப்பாங்க படத்தை. ஏற்கனவே உங்க மேல இருக்க காண்டில் ஒரு கேரக்டருக்கு என்ன பேர் வச்சிருக்கான்னு பாத்தீங்களா? இல்ல காண்டில் தான்டா நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த காண்டில் தான் நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்றவா அப்பனா நான் அந்த படம் பார்த்தேன், தோணுச்சு. நான் என்னன்னு யோசிச்சேன், பார்க்கிட்ட நம்ம இதை போய் சொல்லி ஏத்தி விட்டு தேவையில்லாம ஒரு மைண்ட்ல ஒரு சிந்தனை போட வேணாம், டாக்ஸிக்கா பிஹேவ் பண்ண வேணாம்னு விட்டுட்டு. ஆனா எனக்கு என்ன யோசிச்சேன்னா, 1000 பேர் இருக்குடா, ஆனா பாரிங்கிற பேர் தான் எப்பவுமே. நீங்க பாருங்க, தமிழ் சினிமால பாரிங்கிற பேரை நெகட்டிவ் கதாபாத்திரங்களுக்காக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. சைக்கோ கதாபாத்திரம், நெகட்டிவ் கதாபாத்திரம், இல்ல கேவலப்படுத்துற மாதிரி கதாபாத்திரம். இது எதுக்கு இவங்க வைக்கிறாங்கன்னே புரியல. எனக்காக வைக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரல. அந்த பாரிங்கிற மன்னனுடைய பேரையே கொச்சைப்படுத்துற மாதிரி கதாபாத்திரத்துக்கு தொடர்ச்சியா வச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அது நம்ம சங்கர் படத்துல இருந்துமே நம்ம நிறைய சொல்லியிருப்போம். சரி விடுங்க, அது ஒரு தனி டாப். அப்போ இந்த ப்ரப்போசல், இந்த இது ஒரு முட்டாள்தனம். இதை யாரும் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்குதா பிடிக்கலையாங்கிறத அந்த பொண்ணுக்கிட்ட தனியாக பேசி, அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கூப்பிட்டு வச்சு, அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குது, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்குது அப்படின்னா, அதுக்கப்புறம் நீ வந்து ஒரு சும்மா ஒரு அரேஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம். அது வேற. அதுவும் கூட தண்ட செலவு தான் என்னை பொறுத்த வரைக்கும். சரி, ஏதோ இந்த மாதிரி இந்த குழந்தை குட்டி பயல்களாக இருக்கீங்க, இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்ணுறீங்கன்னா அது பண்ணிட்டு போங்க. அதை விட்டுவிட்டு ப்ரப்போஸ் பண்ணுறதே வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில், இதெல்லாம் எவ்வளோ ஒரு கேவலமான விஷயம் தெரியுமா? அப்போ இதுதான் நடக்கும். அப்போ தலையாட்டுறவங்க கூட உண்மையாக தலையாட்டுறானா, ஒத்துக்கிட்டு தலையாட்டுறானா இல்லையாங்கிறது தெரியாது. சரி, இதுக்கப்புறம் ஒத்துக்கல. உடனே அந்த அம்மா ஒரு ஆக்டிங்காக போடும் பாருங்க, அழுகும், கையாமையான்னு அழுகும். பார்த்துட்டீங்களா? போயிட்டு அவரு கக்கூஸில் வந்துட்டு ரிங்கை போடும், அப்புறம் திரும்ப அதை நோண்டி எடுக்கும். ஏன்னா கோல்டுல விலை அதிகம். அது கோல்டா அது தெரியல, ஏதோ ஒன்று நோண்டி எடுக்கும், எல்லாம் பண்ணிட்டு அழுதுகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அது பெங்களூரோ எங்கேயோ ஒரு வெளிநாடுன்னு சொல்லுவோம். வெளிநாடுன்னு சொல்லும். வெளிநாடு தான் ஏங்க. வெளிநாடு போயிருந்துச்சுன்னா இவன் பெங்களூர்ல இருக்கான், இவங்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது, கதையில் ஒரு பெரிய ஓட்டம் இருக்கு, வெளிநாடு போகல. ஆனால் படத்தை எடுத்த டேரக்டர் புது டேரக்டருங்கிறனால இந்த ஒரு டீட்டெயிலிங்கை மிஸ் பண்ணிட்டாரு. நம்மக்கிட்ட என்ன சொல்லுவாங்க, வெளிநாடு போயிடுச்சுன்னு தான் சொல்லுவாங்க. வெளிநாட்டுக்கு போயிடுச்சு, அப்ராடுக்கு போயிடுச்சுன்னு. இவன் பெங்களூருக்கு போக மாட்டானா?
பிரதீப் ரங்கநாதனுக்கு பெங்களூர் வரைக்கும் கூட போக முடியும். இவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் வந்துச்சு அப்புறம்? ஒருவேளை இன்ஸ்டாவில் எங்கேயா லவ் பண்ணியிருப்பாங்க போல. அதுவும் தப்புங்க, அதுவும் தப்பு. நான் வரேன், கதைக்கு வரிசைக்காக வரேன். உனக்கு இருக்கு ராஜா, படத்தை குப்பையாட்ட எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நான் அது வந்து 100 கோடிக்கு வசூல் பண்ண வச்சுக்கிட்டு அதை வச்சு சீனா போட்டுக்கிட்டு இருங்க. அதாவது சரி, இவங்க வந்து வெளிநாட்டுக்கு போயிடுவாங்க, நம்மளை நம்பிக்கிட்டு இருப்போம். கடைசியில் அவங்க வெளிநாட்டு போயிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒழுங்காகவே அது கிளியராக இருக்காது. வெளிநாட்டு போனாங்களா என்னன்னு தெரியாது. 6 மாதம் தான் இந்த அழுது புலம்பி. அதாவது எந்த காதல் சின்ன வயசுலேருந்து அவங்க மேலே அந்த இன்ஃபாக்சுவேஷன் டெவலப் ஆகி அது லவ்வாக டெவலப் ஆகி அது வேறு மாதிரி வந்திருக்கும். பாசம் கீசம் எல்லாம் எமோஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த காதல் 6 மாதம் அந்த பொண்ணு இவன் கூட இருந்து பிரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக பிரிவில் தான் காதல் உணர்வு அதிகரிக்கும். இதுதான் நம்ம வந்து உணர்ந்தது. அதுவும் பெண்கள் கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க மறக்கிறதுக்குன்னு சொல்லுவாங்க. உண்மையா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த மாதிரி குப்பை படங்களை பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகுது எங்களுக்கே. அப்போ இது ஓப்பனாக சொன்னால் இது பெண்களை வந்து ஆக்சுவலாக சிறுமைப்படுத்துகிற படம். இதுதான் உண்மை. இதில் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணியிருந்தாலும் பெண்களோட இந்த படத்தை பார்க்கக்கூடிய எந்த ஆணுக்கும் பெண்கள் மேலே எந்த மதிப்பும் வராது. அப்படி தான் இருக்குது இந்த படம். பேஸ் லைன் அதுதான். நான் அதையும் புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. வந்துட்டு அந்த பொண்ணு போய்ட்டு 6 மாதங்க. 6 மாதத்தில் இவருக்கு அதுக்குள்ளே என்ன ஆயிரும், அந்த பொண்ணு மேலே ஃபீலிங்ஸ் வந்துடும். ஃபீலிங்ஸ் வந்தோடனே இந்த ஃபீலிங்ஸை அந்த பொண்ணுக்கிட்ட முதல்ல சொல்லணும். அதுவும் இங்கே நடக்காது. டேரெக்டாக போய்ட்டு அவங்க தாய் மாமன்கிட்ட போய்ட்டு சொல்லிடுவோம். சரத்குமார்கிட்ட போய்ட்டு நான் வந்து அந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டு முதல்ல அந்த பொண்ணுக்கிட்ட போய் கேட்கணும், பண்ணணும். ஒன்றும் இல்லை, சொல்கிறோம் கல்யாணத்துக்கு வந்துடும். கல்யாண டேட்டுக்கு தான் அந்த பொண்ணு வரும். அதுவும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சில சடங்குகள்லாம் இருக்குது. இவங்க ஒன்றும் தெரியாது போல். அதுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி வரணும் போகணும் ஒன்றும் தெரியல. அன்றைக்கி தான் கல்யாணத்துக்கு அன்றைக்கி அது ஒரு நாளைக்கு முன்னாடி வருது, பெங்களூர்லேருந்து வருது. இவர் போய்ட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்கு போவார். போய் பார்க்க போகும்போது என்ன பண்ணுவார், பிராங்க் ஆயிடுவார். போய் உதட்ட கடிப்பார். ஆமாம், முத்த கொடுத்துருவார் ப்ரோ. பேசலை, அந்த பொண்ணு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு தெரில, ஒரு இலவும் தெரில, போய் கடிச்சு வச்சுருவான். கடிச்சு வச்சோன்னா அவள் தள்ளி விட்டு அடிச்சிருவா. அப்புறம் பார்க்க தூக்கு கயிறு தொங்கும், இதெல்லாம் தொங்கும். இதை பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஏதோ சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்போ புரிஞ்சிடும். யார் அவன், என்ன வேணாலும் ராங்காக இருக்கலாம். உடனே யார் அவன் அப்படின்னு நீ என்ன சொல்ல வர, உன்னை பிடிக்காம போகிறதுக்கு இன்னொருத்தங்க தான் காரணம். அப்போ இவன் எவ்வளோ சீப்பாக அந்த பிள்ளைய நினச்சிட்டு இருக்கான்னு இவன் பாருங்க, எவ்வளோ ஜட்மெண்டெல்லாம் இருக்கான்னு பாருங்க. இந்த கேரக்டர்லாம் இதெல்லாம் வந்து பிரதீப் ரங்கநாதனை திட்டல, இந்த டேரக்டர் திட்டிட்டு இருக்கேன். ஏன்னா டேரக்டர் தான் ரைட்டர். அப்போ அவர் தான் திட்டணும். உடனே யார் இந்த பையன் அப்படின்னு கேட்பாரு. உடனே வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அதான் பாரி அப்படின்னு சொல்லி சிரிக்காதீங்க கருமம் சொல்லும். இதில் நான் ஒன்று சொல்கிறேன், டிராவிட் இருக்கா பிள்ளைல பரிதாபங்கள்ல, அவரோட கதாபாத்திரம் தான் ஆக்சுவலாக மனித கதாபாத்திரம். அது வேறு எதுவுமே இல்லை. அந்த பையன் அவரோட கதாபாத்திரம் மட்டும்தான் கொஞ்சம் ரியாலிட்டியோட ஒட்டி இருக்குது. சோறு தான் திங்கிறியா எதாவது திங்கிறியாலாம் கேட்குற அந்த டைலாக்ஸ்லாம் அது ஒன்று தான் ரியாலிட்டியோட ஒட்டி இருக்குது. மித்தபடி வேறு எந்த கேரக்டருமே இல்லை, ஒட்டலை, ஒரிஜினலாக இல்லை. அதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு உடனே சொல்லும், அது பாருங்கள் இப்போ அடுத்து காதில் பூவாக சுத்தம். அது டைலாக் என்னதுமா சொல்லும், நான் யாரை லவ் பண்ணுறேன்னே தெரியலடா அது சொல்லும். அவன் ப்ரப்போஸ் பண்ணான்னு சொல்லும். நல்லா கவனிங்க இந்த லைன்ஸை. அவன் ப்ரப்போஸ் பண்ணான், அதான் பாரிங்கிறவன் ப்ரப்போஸ் பண்ணான்ட்டு. நீ ஒத்துக்கிட்டியான்னு கேட்டால் ஒத்துக்கலேன்னு சொல்லும். இது படத்தில் இருக்குது. நான் அக்செப்ட் பண்ணலைன்னு சொல்லும். ஒரு மீனிங் என்ன, இப்போ லவ் பண்ணல, அது என்ன பண்ண ட்ரை பண்ணுதுன்னு தெரியுது அந்த புள்ள, மேனிப்புலேட் பண்ண ட்ரை பண்ணுது. இது அப்படியே இருக்குது இந்த படத்தில். இதுக்கெல்லாம் பார்த்துட்டு இதுக்கு ஒரு பாட்டை வேற போட்டு எல்லாம் டூயிட் வச்சுட்டு இருந்தாங்க. அது ஒரு 4 பாட்டை ஒன்றா எடுத்து வச்சிருப்பாரு அந்த சாயா பையன். ஒரே பாட்டை 4ஆ பிரித்து படம் தூவி விட்டுருப்பாரு. ஒரு பாட்டாவது ஒரு 4 பாட்டாவது என்ன அளவுன்னு தெரியல. இந்த ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு அங்கே போய் சுற்றி இங்கே வந்து கேவலமாக இருந்தது. பிஜிஎம் தான் பரவாயில்ல, ஏதோ ஒன்று அளவு எனக்கு ஒன்றும் தெரியல. இதில் வந்து என்னென்னா அது புரிஞ்சாதானே தெரியறக்கு, ஒன்றுமே புரியல. இதில் அந்த பொண்ணு என்ன சொல்லும், இந்த மாதிரி சொல்லும், லவ் அவன் சொன்னான்னா இவங்க அக்செப்ட் பண்ணலாம். இது எதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது? அப்படி இல்லைனா இந்த ஆப்ஷனை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம்ல. இப்போ இதை பண்ணிட்டு போயிருந்தேன்னா படம் முடிஞ்சிருக்கும். அவனும் அது நமக்கு பிறக்கிற குழந்தைய நம்பிட்டு போயிருப்பான். கரெக்டாக நல்லா கவனிங்க. இவ 6 மாதம் தான். அந்த 6 மாதத்தில் ஒருத்தவங்க கூட பழகி ஒருத்தவங்க கூட படுத்து அவள் ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்டா. ப்ரெக்னென்ட் ஆனவ, அதாவது அவளுக்கு தெரியாது ப்ரெக்னென்ட் ஆகிட்டா, ஆனால் படுத்துட்டு வந்தவ நான் யாரை லவ் பண்ணுறேனே தெரியலேன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு கான்செப்ட். ஒருத்தவங்க கூட போய் படுத்துட்டா, ஆனால் நான் யாரை லவ் பண்ணுறேனே எனக்கு தெரியல. அப்போ லவ் இல்லாமல் போய் படுக்கிறதுக்கு பேர் என்ன? அது பேர் காஜி, காதல் கிடையாது. காஜி ரெண்டுமே காக்கான் தானே ப்ரோ ஆரம்பிச்சு. அது காஜிங்கிறது அது என்ன வார்த்தைன்னு கூட தெரியல, எனக்கும் தெரியாது எங்கேருந்து வந்துச்சு. கேவலம்
இது காமம் கூட சொல்ல, ஏன்னா காமம்ங்கிறதும் கூட அது இதை குறிச்ச வார்த்தை கிடையாது. அரிப்புன்னு வேணா சொல்லலாம் தமிழில். நாய் போன்ற அரிப்பு, நாயரிப்பு, இது இன்னொரு வார்த்தை இருக்குது. அதை நம்ம சொன்ன கெட்ட வார்த்தையாக போயிடும், பீப் போட வேண்டியதாக இருக்கும். சரி, அதெல்லாம் நம்ம அரிப்பு அது பேர். என்ன கான்செப்ட் இது? ஒருத்தன் கூட போய் படுத்துட்டு வந்துட்டு நான் யாரை லவ் பண்ணுறேன்னு தெரியல. அப்போ அவள் என்ன தெரியுமா நினைக்கிறா, பிரதீப் ரங்கராஜனை அப்போவே கோமாளியாக மூக்கில் மாட்டி விட்டு ஒருத்தன் கூட போய் படுத்துட்டு வந்துருவாளாம், யாரை லவ் பண்ணுறேனே தெரியல. இவன் உடனே வந்து நீ என்னதான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தானா என்ன பண்ணியிருக்கோம்? அந்த மலையூர் நாட்டாம அந்த பாட்டுல வேற ஏதோ புது பாட்டு, கருத்த மச்சான். இளையராஜா அவர்களே தயவு செஞ்சு இந்த படத்துக்கு ஏதாவது ஒரு இல்ல போட்டாரா? அதை எப்படி தலைவர் வாழ்க தயவு செஞ்சு கொஞ்சம் அதிகமான தொகைக்கே போடுங்க. இரிட்டேட் ஆக்கி விட்டாங்க எங்களை. என்ன கான்செப்ட் இது? அப்ப அவன் தலையில மிளகா அரைக்கிறதுக்கு அந்த அம்மா பிளான் பண்ணிடுச்சு. இதை விவேக் வந்து காமெடி ஆக்கியிருப்பாரு. என்னது புயல் ஃபார்ம் ஆன மாதிரி பேபி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்ற, அதை என்ன எடுத்துக்க வைக்கிறேன்னு சொல்லி எஸ்கே போயிருவாரு. அதை அவன் வந்து விவேக் அந்த எடுத்துக்கிட்டா எப்படி இருக்குமோ அதான் இந்த படம். அதான் இந்த இளவு படம் இல்லை, இளவு. அதுலேயும் கொஞ்சம் கூட ஒரு இன்சென்சிட்டிவான பீப்புளுங்க இவங்க. நம்ம படத்தில் அவ்வளோ காட்சிகள் அசிங்கமாக அருவருப்பும் இருக்குது. ஏன்னா இதை மக்கள் வந்து கண்ணிலே படாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்னடா ஆச்சு தமிழ் சமூகத்துக்கு? எனக்கெல்லாம் பார்க்கும்போது காரி துப்புணும் போல இருக்குது. இவர் டிராவிடு படத்தில் துப்பிக்கிட்டே இருக்காரு, அவன் மூஞ்சி பார்த்து தூணு. எனக்கும் அதே தான் தோணுது. ஆனால் இவங்களுக்குலாம் எதுவுமே தோண மாட்டேங்குது, சிரிச்சிட்டு இருக்குதுங்க. பெண்கள் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அவன் சரி, இந்த சீன் வரைக்கும் வருதா? இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவள் வந்து இவன் உடனே என்ன பண்ணுவான், இவளுக்கு யார் மேலே லவ்ங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒரு சில இதெல்லாம் பண்ணுவான். உடனே வந்துட்டு அவள் சொல்லுவா, ஆமாம் நீ வேண்டான்னு சொன்ன கூட நான் அழுதுகிட்டு தான் போனேன், ஆனால் அவன் வேண்டான்னு சொன்னோன்னா இல்லை அவன் வேண்டான்னு சொன்ன உடனே நான் சாகவே போயிட்டேன், அப்போ எனக்கு பாரி மேலே தான் லவ் அப்படிங்கிறத அவள் சொல்லுவா. அப்போ நான் அவனை சேர்த்து வைக்கிறேன். இது வரைக்கும் என்னன்னா, சரத்குமாரை அப்போ நான் வந்து இதுங்க வந்து ஒரு லூசு பையன்னு நம்பிக்கிட்டு இருக்குதுங்க. அவன் ஒரு உண்மையான ஒரு வில்லங்கிறது இதுங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம், எவன் கூட படுத்துட்டும் கூட எவனையும் கல்யாணம் பண்ணலாங்கிற மென்டாலிட்டியில் அந்த புள்ள சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட அப்பா இவ்வளோ கேவலமாக ஒரு பிள்ளைய வளர்ப்பானாங்கிறது ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட அப்பா இவ்வளோ கேவலமாக ஒரு பிள்ளைய வளர்ப்பானாங்கிறது ஒரு கேள்வி. இதுக்கு இந்த டேரக்டர் தான் பதில் சொல்லணும். அம்மா இல்லாத புள்ளன்னு செல்லமாக வளர்த்துட்டாரு. என்ன இளவுல வளர்த்தானோ ஒன்றும் தெரியல, வளர்த்தானா அதுவாக வளர்ந்துருக்கு. சரி, இப்போ அதுக்கு அடுத்து போயிட்டு இதை போயிட்டு அப்படியே போயிட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லு, அவர் ஒத்துக்குவார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து வீடியோ கேமரா எடுத்துகிட்டு போவான். போய் சொல்லும், அவரை சொல்லுவான், உங்கள் அத்தையவே நான் இப்படி தான் கொண்டு இருக்கேன், என் தங்கச்சிவே நான் கொண்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கழுத்தில் துப்பாக்கி வச்சிருவார். துப்பாக்கி வச்சோடனே பதப்படப்படப்பாக ஆகும். அது ஒரு கொலகார அப்பான்னு தெரிஞ்சிருச்சு, தண்ணியே கொலை பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் பாசல் டேக் ஓட்டுவாங்க பார்த்தீங்களா படம் முழுக்க. ஆமாம், அப்பா என்ன கான்செப்ட்லடா பண்ணுறீங்க? என்ன கான்செப்ட் பண்ணுறீங்க? உண்மையாகவே ஒரு மினிஸ்டர், பேரை சொல்லலை, அவர் யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப பக்தியான ஒரு மினிஸ்டர். உண்மையாகவே அவருடைய பொண்ணு வந்து இதே போல மாற்று சமூகத்தில் வேற ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு நபரை வந்து கல்யாணம் பண்றாங்க. இந்த மாதிரிலாம் கூத்தடிக்கல சார். உங்களை கலாய்ச்சிருக்கான் சார் இந்த டைரக்டர். அதான் மறைமுகமா கலாய்க்கிறீங்க. வந்து அவர் என்ன பண்ணாரு, அவரும் பெரிய ரவுடி தான். அரசியலுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, ரவுடி அப்படின்னு. அவர் என்ன பண்ணாரு, ஒன்றும் பண்ண முடியல. அவ்வளோ மினிஸ்டர் தான், என்ன பண்ண முடியும்? அவங்க ரெண்டு பேரும் மேஜரு. இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போகிறேன், இந்த பையனை தான் நான் காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு டேரெக்டாக போகும்போது என்ன பண்ணிட முடியும்? மறைமுகமாக மிரட்டலாம், எல்லாம் பண்ணலாமே தவிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் இந்த லூசுத்தனமான இந்த படத்தை பார்க்குறாங்கன்னு வைங்களேன், வெளிநாட்டில் பார்க்குறான், இல்லை வந்து இதை வந்து இந்தியா ஃபுல்லாக பார்க்குறாங்கன்னா நம்மளை என்ன நினைப்பாங்க தமிழர்கள்? இதான் இவங்களோட கல்ச்சர் போல். அப்போ இவன் என்ன பண்ணுறாங்க, நீ தெலுங்கு ஒன்று ஆந்திராவில் போய் படம் எடுமாயிரு, தமிழ்நாட்டுக்குள்ள வந்து உட்காந்துக்கிட்டு தமிழர்களை காட்டுறேங்கிற பேரில் கேவலமாயிரம் எடுத்து வச்சுட்டு இருக்க படத்தை. இதுதான் இங்கே பிரச்சனை. உன் கலாச்சாரத்தை காட்டினா நீ ஆந்திராவில் போயிடுறா, இதை ஹிந்தியில் டப் பண்ணி விடுவாங்க. பார்க்குறவனுக்கு என்ன தோணும்? தமிழ்நாட்டில் மினிஸ்டர்களே இப்படி தான். நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் இந்த வேலையை செஞ்ச மினிஸ்டரும் தமிழ் மினிஸ்டர் கிடையாது, அவரும் உங்காலு தான். அவர் இந்த பண்ணுற வேலையை பண்ணார். அவரால் கூட நீங்கள் இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் துப்பாக்கிலாம் கழுத்தில் வைக்க முடியாது. டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த அம்மா வந்து பத்திரிகையில் வந்து பேட்டி கொடுத்துட்டு போயிடுது, எங்கள் அப்பா விட மாட்டேங்கிறாரு, என் கணவனே எங்கள் அப்பா வந்து கொலை மிரட்டல் கொடுக்குறாருன்னு பேட்டி கொடுத்துட்டு போயிரு. ஒன்றும் பிடுங்க முடியல, அமைச்சராக இருந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. இதான் விஷயம், இதுதான் தமிழ்நாடு. ஆனால் இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இந்த வேலையை பண்ணுறது. சரி, இதை சொன்ன உடனே அப்புறம் இதெல்லாம் ப்ராங்க்கு அப்படின்னா அவரும் அதெல்லாம் ப்ராங்க்கு அப்படின்றவாரு. இதெல்லாம் உடனே இது பண்ணிட்டு சரி கல்யாணத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ தான் இவன் வருவான், அந்த கள்ளக்காதலன் வருவான். சாரி, அது என்ன காதலனோ இளவு வரான்.
வந்தோடனே அவன் ஒரு ஐடியா கொடுப்பான். ஏன்னா கண்டிப்பாக அது என்ன புரியுதுன்னா அவங்களாம் தப்பிச்சு ஓட முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட பாஸ்போர்ட் இருக்காது. பாஸ்போர்ட் இல்லாதவன் வெளிநாட்டுக்கு போன பொண்ணை எப்படி கரெக்ட் பண்ணா என்ன ஒன்றும் தெரியல, நமக்கு எப்படி படுத்தானு நமக்கு தெரியல, இல்லை அது ஸ்பெர்ம் இங்கேருந்து பேக் பண்ணி அனுப்பிட்டானா எடுத்து போட்டுக்கிட்டாலான்னு தெரியல, என்ன இளவுனே தெரியல, குழந்தை ஃபார்ம் ஆயிருக்கான் இளவு. ஸோ இது வந்துட்டு இவன் வந்து ஆனால் எப்போ நடந்துச்சுன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது பாரு. இங்கே வந்து இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் நடந்துச்சா அதுக்கு முன்னாடி நடந்துச்சா அப்படிங்கிறது தான் எனக்கு சந்தேகமாக இருக்கும். அதுக்கு கீர்த்தீஸ்வரன் தான் பதில் சொல்லணும். என்னன்னே ஒன்றும் புரியல. அப்போ என்ன சொல்லணும்னா இப்போ பிரதீப் ரங்கதானே விளக்கு பிடிச்சது உண்மை அப்படிங்கிறீங்க. எங்க புருஷன் வேற காதலன் வேற, முதல்ல புரிஞ்சுக்கோங்க நீங்க. அததான் இந்த படம் சொல்ல வருதுங்க. புரியல. இந்த கருமத்தை சொன்னவங்களெல்லாம் தான் நம்ம போட்டு விளக்கமாத்த வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அந்த கருமத்தை திரும்ப படமா எடுத்து நம்ம கிட்ட காட்டுறாங்க. இது சாதி ஆணவ படுகளுக்கு எதிரான படங்க. நீங்க தப்பா வேற எந்த இடத்துலயும் இதை நியாயப்படுத்தவே முடியாது. அதனாலதான் அவங்க அதை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறது. அந்த ஒரு பேஸ்ட் வேற ஏதாவது நியாயப்படுத்தினா மக்கள் செருப்புகளே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. விளக்கமாத்த தூக்கி வந்து அடிப்பாங்க மண்டை மண்டையா. அதனால சாதியும் ஆணவங்களும் அதுக்கு பயந்துட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. அதுக்கு பயந்துட்டு இந்த வேலையா பண்ணுவாங்க. நான் உடனே கேட்குறேன், பிரதீப் ரங்கநாதனுக்கு ஒரு ஃபைட் பிளாக் வச்சிருக்கீங்க. ஆமாம். எத்தனை பேர் அடிச்சான்? ஒரு 20 பேர் மேலே வச்சிருப்பேன். இந்த வேலையை மயிறு முதலே பண்ணியிருந்தானா அந்த 2 பேரும் காப்பாற்றி கொண்டு போயிருக்கலாமா? படம் முடிஞ்சுதா? ஆனால் கில்லி படம்னு இருப்பேன். இல்லை விஜய் ஒரு படத்தில் ஏதோ ஒரு பழைய படத்தில் இதே மாதிரி தான் சேர்த்து வைப்பாரு. தான் லவ் ஷாஜகான் படம் காதலுக்கு. ஆமாம், அதே பாட்டை முடிச்சு படம் முடிஞ்சு போயிருக்கும். அதை பண்ணுறல. அப்படின்னா அட்லீஸ்ட் இவன் அடி வாங்குறவனா காட்டியிருக்கணும். இவர் அடிப்பாரான் 20 பேர் 30 பேர் அடிப்பாராம். இப்போ பறந்து வந்து அது ஃபுட்பால் வச்சு அடிப்பாராம், இது பண்ணி அடிப்பாரான். அது பிரதீப் ரங்கநாதன் ஸ்டைலுங்க. அதெல்லாம் பயங்கரமாக போட்டு அடிச்சு எல்லாம் பண்ணுவாராம். இந்த மயிரை முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கருமாந்திரம் உனக்கு நடந்திருக்குமா? என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க? ஏதாவது லாஜிக் இருக்கு அந்த படத்தில்? அடிப்பானா அந்த 20 பேர் 30 பேர் அடிக்கிறவன் அன்னைக்கே அடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. சரி, அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பொண்ணோட உயிரை காக்கிறதுக்காக. எந்த உயிரை? அந்த மானங்கட்ட உயிரை. அந்த மானங்கட்ட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் வந்து ஏன்னா இல்லைன்னா கொண்டுருவாங்க. சரி நீ ஒன்றும் இல்லடா, நான் தாலி கட்டுறேன், நீ மித்தெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் ஒரு தியாகத்தை பண்ணுறாராம். அந்த தியாகத்தை மயிறு இந்த ஒரு கேவலமான விஷயத்தை செய்ய வரப்போ மியூசிக்கை போட்டாங்க, புஷ்வானத்தை அடிக்க விட்றாங்க. பார்த்தீங்களா? அதான் இன்ட்ரோல் பிளாக். அதான் அப்படியே வராரு கேவலத்தை இது பண்ணுறதுக்கு. அதில் வந்து அப்போ வந்து டிராவிட் வந்து மானங்கட்டவனேங்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மானங்கட்டவன் தான். படம் முழுக்க மானங்கட்ட ஒரு ஆம்பளைவன். இதுக்கப்புறம் போயிட்டு அவங்க 2 பேரும் வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்றதுக்கு பிளான் பண்ணிட்டு அடுத்து வந்து பாஸ்போர்ட் இதெல்லாம் அப்போ தான் தெரிய வரும் இவங்க பாஸ்போர்ட் இல்லாமல் இருக்கான்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அனுப்பி விட்றதுக்கு இவங்க பிளான் பண்ணிட்டு அதுக்கு அந்த வீசா மெடிக்கல் டெஸ்ட் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு தெரியுது. இதில் இன்னொரு காமெடினா அந்த தாலி அறுத்தவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் சீன்ல தாலி அறுத்தான்ல, ஆமாம், அந்த குடும்பம் தான் ஹெல்ப் பண்ணி. அவங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் அவளோட என்ன கான்செப்ட்னே ஒன்றும் புரியல. ஃபர்ஸ்ட் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு அவங்களோடலாம் இந்த பழகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் நீ நம்புறியா? தேவையில்லாம டாக்ஸிக்காக தான் போய் இது என்ன கான்செப்ட்? இது எப்படி ஒரு ஆண் அலோவ் பண்ணுவான்? இது என்ன கான்செப்ட்ல நீ எடுத்துட்டு இருக்க படத்தை? நல்ல வேலை அந்த எக்ஸோட புருஷனா வந்து என் ஃப்ரெண்டை தான் நடிக்க கூப்பிட்டாங்க. அவர் தப்பிச்சிட்டாரு. கதையை கேட்டோன்னே பூந்து போயிட்டு வந்துட்டார் போல மூஞ்சில. அப்புறம் வந்துட்டு இப்போ என்ன எங்கே போகிறாங்க? அப்புறம் வந்து அனுப்பி விட்றதுக்கு போய்ட்டு வீசா அப்ளை பண்ணுறதுக்கு போவாங்க. அது வீசா அப்ளை பண்ணால் மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்பணும்ல. மெடிக்கல் சர்டிஃபிகேட் அனுப்பும்போது அப்போ தான் தெரியும் ஒரு மேடமுக்கு இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்ட்டு. அந்த விஷயம் வந்த உடனே இவன் டென்ஷன் ஆகிறது போகிறதெல்லாம் ஓகே. பட் அவன் ஒரு வயிற்றில் இருக்க குழந்தைய பார்த்து அவன் என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசுவான் பார்த்தீங்களா பிரதீப் ரங்கநாதன்? அந்த டைலாக் சிரிக்குதுங்க. பெண்களும் சிரிக்கிறாங்க, வெக்கமேலாம் சிரிக்கிறாங்க. அவன் என்னென்ன சொல்லுவான் கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. ஏன்டா வயிற்றில் ஒரு கரு உருவாயிருக்கு, அது என்னடா பாம்புனுச்சு? இதுக்கு இந்த 2 காஜில் நீ என்ன வேணாலும் போய் திட்டு, என்ன வேணாலும் அடி, அது வேற. வயிற்றில் இருக்க கருவை பார்த்து அவன் சொல்லக்கூடாதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு படி மேலே போயிட்டு டேஷ் புள்ளைன்னு சொல்லுவாங்கம்மா. எவ்வளோ வக்கரமான ஆளாக இருந்தா இந்த டேரக்டரு இந்த மாதிரியான வசனங்களை நகைச்சுவைங்கிற பேரில் இவன் கடந்து போயிட்டு இருப்பாங்க. வக்கரத்துடைய ஒரு வக்கர பிடிச்ச படங்க இது. கருவில் இருக்க குழந்தைய வந்து அவன் திட்டிகிட்டு இருப்பான். இன்னொன்று கவனிச்சிங்களா, அந்த குழந்தை அழுகும், சனியனே இதுவே அப்படின்னு திட்டுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜுன்னு போயிட்டு டுன்னு இருப்பான். என்ன பைத்தியக்காரனாவன் சொல்லு, மென்டல் சைக் ஆயிடுச்சுங்க அது அப்படின்னு. அது அவன் சைக்கு போயிட்டு அவன் சைக்கு சுற்றி படம் ஒரு சைக்காலஜிக்கல் பேஷண்ட்டை வச்சு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்கடா. அவனை கொண்டு வந்து கதாநாயகனை மாற்றி படமாக்கி வச்சுருக்காங்க லூசு பாயலாட்டம்.
இதுக்கப்புறம் வந்து சரி குழந்தை ஃபார்ம் ஆயிடுச்சு, குழந்தைய கலைக்க சொல்லுவான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் போய் டாக்டர்கிட்ட கேட்டோம்னா இது உங்களுக்கு வேறு குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் அப்படிம்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக குழந்தைய கலைக்காத அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ இந்த குழந்தைக்கு உடனே அவங்க அப்பனை ஃபோன் பண்ணி வர சொல்லிடுவான். உடனே வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு தூக்கி இது பண்ணுவார். இதெல்லாம் நார்மலாக நடக்கிறதெல்லாம் நடக்கும். ஸோ என்னென்னா குழந்தை இப்போ இவர் இனிஷியல் போடுறதுக்கு அந்த அந்த விவேக் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இனிஷியல் போடுறதுக்கு ஆள் தெரியாடி அப்படின்னு, இவன் தான் ஆள், இவன் தான் அந்த ஆள், அதுக்கு தலையாடி ஒத்துக்கிட்டு போகிறவன் போயிட்டு இனிஷியல் போடுறதுக்கு ஒத்துக்கிட்டு அப்படியே நிற்பார். அதே போல் குழந்தை ஃபார்ம் ஆகும், குழந்தை பிறக்கும். குழந்தைய வந்து பேர் சுட்டு விழாவோ ஏதோ ஒன்று சம்திங் நடத்துவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கோமாளி வேஷம் போட்டு சுற்றிக்கிட்டு இருப்பான். அப்போ வரைக்கும் ஒரு ஆணை அது எப்படி சொல்கிறது, அதான் சொல்லிட்டீங்களே, இதுக்கு மேலே என்ன வித் ஹோல்டு. அது அந்த ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை கொண்டு வந்து தமிழ் சினிமாவில் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. அது வரைக்கும் இவன் பொண்டாட்டியான், ஆனால் இவனுக்கு இவன் வயிற்றில் வளர்கிற குழந்தை வந்து வேற ஒருத்தனா, அதை வந்து இவன் ரசிச்சுட்டு இருப்பானா, அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணுறாங்க பாருங்கன்னு உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பானா. இதுக்கு பேர் என்ன? நீ டியூடுன்னு வைக்கிறதுக்கு பதிலாக வேற ஒரு பேர் வச்சிருக்கலாம். வச்சுன்னா அது கரெக்டாக பொருத்தமாக இருக்கும், புரிஞ்சிருக்கும் எங்களுக்கும். ஓகே இதான் மேட்ரு, இதான் விஷயம், மேட்ரு படம் அப்படின்னு நான் விட்டுருப்போம். இதுக்கு வந்து இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தானுங்க? யூஏவா? கருமம். இந்த மாதிரி படத்தை ரசிக்கிற மென்டாலிட்டி, அதை வந்து 100 கோடிக்கு ஓட விடுறதெல்லாம் தமிழ் சமூகம் உண்மையிலேயே உளமாற வெட்கப்பட வேண்டும். இந்த மாதிரியான கேவலம் கட்ட படங்களை ஓட வைக்கிறதுக்கு வெட்கப்படணும். உன்னோட ரசனை, இந்த தமிழ் சமூகத்தோட ரசனை எவ்வளோ கீழான நிலைக்கு போய்கிட்டு இருக்குங்கிறத பாருங்கள். தீபாவளி அன்றைக்கி எந்த கருமத்தை படமாக எடுத்து விட்டாலும் நான் இன்னும் வந்த மித்த படங்களை பார்க்கல. என்னோடய ரிவ்யூங்கிறது இப்படி தான் இருக்கும். தப்புனா தப்பு, இந்த மாதிரி எச்சத்தனம்னா எச்சத்தனம், அதை நம்ம சொல்லிடுவோம். இல்லை இதெல்லாம் படம் என்டர்டைன்மெண்ட்னா உன் வீட்டில் இது நடந்துச்சுன்னா என்டர்டைன்மெண்ட் ஆடாது. இல்லை நிறைய அரசியலும் இது சமூக பிரச்சனை, இது வந்து எப்படி சீர்கேடாக இருக்குன்னு பேசுறீங்க. பட் பைசன் வந்து ஒரு அரசியல் பார்வையில் நீங்கள் பார்த்து ரிவ்யூ பண்ண வேண்டிய படம். நம்ம பார்க்குறேன் முடிஞ்சா பார்த்துட்டு. அது காந்தாரா எல்லாத்துக்கும் ஒரு ரீசன், சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் வீடியோவாக சொல்லுங்க, எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் இருக்கு. கண்டிப்பாக நான் பார்க்குறேன், 2 பார்க்குறேன், நேரம் இல்லை. ஸோ இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதில் அவன் உடனே மூஞ்சில் கோமாளியாக வச்சுட்டு சுற்றிட்டு இருப்பான், உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து இந்த டிராவிடு கதாபாத்திரம் வந்து சோத்தை தான் திங்கிறியா இல்லை வேறு ஏதாவது திங்கிறேன்னா ஒத்துக்க வேண்டியதான், நான் வேறு திங்கிற கூட்டம் தான் நான் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான். நாய் திங்கிற மாதிரி நானே எல்லாத்தையும் திம்பேன்னு சொல்லணும். அதை விட்டு அப்போ தான் அவளுக்கு ஒரு ரியலைசேஷனே வருது, ஒருத்தனை வந்து நம்ம இவ்வளோ நாளாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அது வரைக்கும் அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல, ஜாலி. கேவலம்னா கேவலம். அந்த கல்யாண சீசனில் பார்த்தீங்கன்னா அந்த அவ்வளோ த்ரெட்டனிங் இருக்கும், டான்ஸ் ஆடும் சிரிச்சுக்கிட்டு. என்ன பெண்களை எவ்வளோக்கு எவ்வளோ கொச்சப்படுத்தி வச்சிருக்கான் பாருங்க இந்த படத்தில் டைரக்டர். இதான் உங்களுடைய லட்சணமா பெண்களை பற்றி இவன் காட்டுறது? கொஞ்ச நாச்சு சீரியஸ்னஸ் இருக்கு அந்த படத்தில். கேட்டால் படம்ங்க, ஜாலிங்க. இதை பார்த்து தாண்டா உன் குழந்தை வளரப்போகுது, இதை தாண்டா நான் திரும்ப தலைவாட அடிச்சுக்கிறேன். நீ குழந்தைய கூப்பிட்டு வந்து படத்தை பார்க்குறடா, இதை தாண்டா பார்க்குது குழந்தை, இதை பார்த்தாண்டா வளரப்போகுது, இதை பார்த்தாண்டா பெண்கள்னா என்ன, ஆண்கள்னா என்ன, காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும். ப்ரீமேரிட்டல் செக்ஸை அவ்வளோ நியாயப்படுத்தி வச்சுருக்காங்க அந்த படத்தில். அவ்வளோ நியாயப்படுத்தி வச்சுருக்காங்க. எக்ஸுங்கிறான், ஒய்ங்கிறான், என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க வரிசைக்கா. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இதில் அது டைலாக் வரும், கல்யாணத்துக்கு முன்னாடி இத்தனை பேர் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இத்தனை பேரோட நீ ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உன்னை பார்த்ததுக்கப்புறம் நான் யாரோட இல்லை இருக்க முடியல அப்படின்னா இது என்ன? இதெல்லாம் என்ன ஃபிலாசபி, என்ன இளவு? எல்லாருக்கும் காதல் வரும், எல்லாருக்கும் பிரிவு வரும். அந்த காதலும் அந்த பிரிவிலிருந்து நம்ம பாடங்கள் கற்றுக்கணும். ஏதாவது கற்றுக்குறாங்களா? அவனே சொல்லுவான், இந்த இதுலேருந்து நம்ம எதை கற்றுக்குறோம்னா அது ஒரு சீன் இருக்கும் பார்த்தீங்களா, டைலாக் இருக்குது. லைஃப் வந்து லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணினா அது ஒன்று லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணும், கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவான்ல. கற்றுக்கிட்டானா? அந்த கதாபாத்திரம் கற்றுக்குச்சா? பேசிக்கலி கடைசியாக திரும்ப ஒரு பொண்ணு வருங்க, அந்த பொண்ணு அவனுக்கு பிடிக்குன்னு சொல்லுங்க, அப்போவும் அவன் என்னங்க பண்ணுவான்? நீ திரும்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற, நீ திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்? பாருங்க, அவன் திருந்தானா? அப்பயும் அவன் திரும்ப தட்டி தான் விடுறான், ஆனா அந்த பொண்ணு கட்டி பிடிச்சிரும். பெருசா அதுவும் ஒரு 3 மாசம் கோச்சிட்டு அழுதுட்டு போயிருந்துச்சுன்னா உன் நிலைமை என்னடா? பைத்தியம். 2வது வாட்டி ஃபாதர் 2 பிள்ளைய பெக்காமையே பெத்திருப்ப, அப்பாவா இருப்ப. பெற்றால் தான் பிள்ளையா? அந்த காலத்துல எம்ஜிஆர் படம் பெற்றால் தான் பிள்ளைங்கிற மாதிரி நீ பெற்றால் தான் பிள்ளையான்னு பாடிக்கிட்டு இருந்திருக்க. வச்சிருக்கலாம்ல டைட்டில், பேர் அப்படி வைங்கடா, பெற்றால் தான் பிள்ளையாவது வச்சிருக்கலாம் அட்லீஸ்ட். பெற்றால் தான் பிள்ளையா? பைத்தியக்காரங்க. அப்புறம் இந்த ஒரு கேவலமான ஒரு படம். இதில் என்ன நீங்கள் வந்து லாஜிக் இருந்துச்சு, இதில் என்ன இருந்துச்சு, கேரக்டரோட இது டீட்டெயிலிங் எல்லாம் குப்பை.
ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிற. இதுக்கு உடனே புரட்சி படம்லாம் இப்போ அவார்டு கொடுக்குறாங்க. டேய் அப்பா அடுத்த படம் வரும்டா, அதுக்குள்ளே நீங்கள் அவார்டு கொடுக்காதீங்க. அடுத்த படம் பார்த்தா அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா தான் என்ன கூத்து பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்த்தா நமக்கு பயமாக இருக்குது. இல்லை எனக்கு இதை பார்த்தா என்ன தோணுச்சுன்னா, சில அரசியலில் இருக்கவங்கலாம் இதை வந்து போட்டப்போ சரி ஒரு வேவ் போகுது, அந்த வேவை நம்மளும் யூஸ் பண்ணி அதான் சொன்னால் நம்மளும் வந்து ட்ரெண்டில் இருப்போம் அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா அது சாதி ஆணவத்துக்கு எதிராக சாட்டை அடிங்கிற மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய பேர் போட்டிருக்காங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், இதில் ஒரு சாதி இதெல்லாம் இது இல்லை. இப்போ அந்த கதாபாத்திரத்தை காட்டுறீங்க, அந்த கதாபாத்திரம் என்ன, ஒரு அமைச்சர். அந்த அமைச்சர் வந்து சாதியை பயன்படுத்தி வந்தார், அவரோட பொண்ணோ இல்லை தங்கச்சியோ யாரோ வந்து அவங்க சாதி ரீதியாக போயிட்டாங்க அப்படின்னா இதை நீங்கள் வந்து காமிச்சிட்டு நான் ஒன்று கேட்குறேன், இந்த அமைச்சர் எப்படி வர முடியும்? ஒரே ஒரு சமூகத்தை வச்சு ஒரு அமைச்சரால் வந்துட முடியுமா? எல்லாருமே ஓட்டு போடணுமே. இது ஒரு லாஜிக்கே எவ்வளோ ஒரு ஓட்டை. சரி, இந்த அரசியல் செய்கிறவன் யார்? இந்த அமைச்சர் இருக்கார்ல, எந்த கட்சி அமைச்சர் அவர் சொல்லு. இந்த மாதிரி சாதியை பயன்படுத்தி ஒரு அமைச்சர் வந்துட்டார்ல, அவர் எந்த கட்சி அமைச்சர் சொல்கிற? நீ சாதியை பயன்படுத்தி இருக்கு, கொலையெல்லாம் பண்ணுறாரு, சாதிய ஆணவத்தோடு இருக்காரு, இவர் எந்த கட்சி அமைச்சர் சொன்னால் படத்தை ஓட விட மாட்டாங்க. நீ முட்டு கொடுக்குற அந்த பெரியவர் இருந்தார்ல, அந்த பெரியவருடைய உதிரம் திமுக அதிமுக இந்த கட்சி அமைச்சர்கள் தான். இந்த திராவிடம்ங்கிறீல அந்த கட்சி, அந்த திராவிடம்ங்கிற சித்தாந்தத்துக்குள்ளே இருக்கிற நீங்களாம் இந்த 200 ரூபா ஊப்பிகளாக இருந்துக்கிட்டு சால்ரை அடிக்கிறீங்களே, இந்த கட்சிகளுக்குள்ளே தான் சாதியத்தை வெறியாக பேசிக்கொண்டு சீட்டு வாங்க முடியும். என்னால் உதாரணத்தோடு பேச முடியும். உனக்கெல்லாம் அந்த தைரியம் கிடையாது. நான் யார் என்னென்ன சமூகம் என்னென்ன பிரச்சனை என்னென்ன பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் வச்சு நான் பேசிடுவேன். உன்னால் பேச முடியுமா? உன்னால் பெரியாருங்கிற பேரை கூட வாயில சொல்ல முடியாமல் பயந்துக்கிட்டு பெரியவருங்கிற நீ என்ன பெரியவா? மகா பெரியவாவா? காஞ்சி மடமா? என்னையா பேசுகிற? பெரியவரான். அப்போ ஏன்னா தெரியுது நம்ம பண்ணுறது அயோக்கியத்தனத்துக்கு முற்போக்கு முலாம் பூச முடியாது. சரி, அந்த குரூப் கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணுவாங்கல்ல படம். அதுதான் எல்லாருமே பைசனை ப்ரோமோட் பண்ணிருக்காங்க. இந்த கேவலத்துக்கு முற்போக்கு முகம் போடுறாங்களா? இன்னொன்று சொல்கிறேன், இந்த படத்தில் நிறைய ஆல்டரேஷன் இருக்குது. அதை அந்த டேரக்டரே ஒத்துக்கிட்டாப்புல. கரெக்டாக இந்த படம் எடுத்துகிட்டு இருக்கிற டைமில் கவின் படுகொலை வந்துச்சு, அதை அந்த சீனை உள்ளே வைங்கன்னு சொல்லி பிரதீப் ரங்கநாதன் தான் கேட்டுக்கிட்டாருன்னு சொல்லி இந்த டேரக்டர் பேட்டியை கொடுத்துருக்கான். ஸோ இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு கதை என்னவா இருந்திருக்கும்? இந்த சாதிய மேட்டர்லாம் இல்லாமல் இருந்தால் இந்த கதை என்னவா இருந்திருக்கும்? வித்ஹோல்டு கதை தான். எவ்வளோ கேவலமான ஒரு இது. நீ பேட்டி கொடுத்துருக்க, நான் பேட்டி கொடுத்துருக்க, நீ சும்மா நான் சொல்லலை. படம் கொஞ்சம் ரீச் ஆனோடனே இந்த தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா புரட்சிகளுக்கு இது என்ன புரட்சி? நீ என்ன பிரச்சனைனா தாலியை எடுத்துகிட்டு போடுறது புரட்சி இவங்களுக்கு. அதை வந்து அப்படியே தெரியாமல் திட்டேன் சொல்கிற அடித்தாங்கல்ல பிரதீப் ரங்கநாதனை, அதுதான் நடக்கும் இந்த வேலையை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா. இதில் ஒரு பகுத்தறிவுவாதிகள் என்ன பண்ணுவாங்க? தாலி கட்டி கல்யாணம் பண்ணும்போது இந்த கிறுக்கனுங்களே போய் தாலி எடுத்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களே கூப்பிட்டு அந்த தாலியை எடுத்துருப்பா, பைத்தியக்கார லூசு பையில, தாலியை எடுத்து நீ தானடா கல்யாணம் பண்ணி வச்ச, அப்புறம் நீயே தாலியை எடுத்துருங்கிற. அப்போ நீ தாலி எடுத்து கொடுத்துருக்கக்கூடாது. புரோக்கராகவும் இருப்பேன், புரோக்கராகவும் இருப்பேன்னா என்னடா இது ப்ரோ? என்னது இது? நானே புரோக்கருங்க, தாலி அக்கிற வேலைங்க. நானே புரோகிதருங்க, தாலி எடுத்து கொடுக்குறது நான் தாங்க. என்ன புரோகிதர் எப்படியே இருக்குன்னு சொல்லிட்டு டூடுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் படம் ப்ரோ அப்படின்னு ஒரு படம் எடுங்க. ப்ரோ அப்படின்னு போட்டு புரோகிதர் அப்படின்னு போட்டு விட்டுரு. பைத்தியக்காரங்களா? அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க திராவிட இயக்கம்ங்கிற பேரில். தாலி எடுத்து கொடுக்குறது ஃபோட்டோ இருக்குது, நான் எடுத்து போட முடியும். என்னால் எல்லாமே வந்து எடிட்டருக்கு சுமையாயிரும், பிரகாஷுக்கு சுமையாயிருங்கனால கடந்து போகிறேன். இல்லை ஆடியோ மாடுலேஷன் போட்டுருவான். ஏன்னா நம்ம காலைல வீடியோ போட்டால் ஈவினிங் அவன் எல்லாத்தையும் எடுத்து போட்டுறான். ஆமாம் எப்பாடி நம்மகிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்துட்டா கொரியன்லாம் போட்டுட்டு இருக்கான் போல. சரி, அப்போ இது ஒரு இதை இந்த நியாயப்படுத்திட்டு உடனே தமிழெல்லாம் சாதி வரீங்க, தமிழர்கள்லாம் சாதி வெறியர்கள், அவங்க அமைச்சராக இருப்பாங்க, அவங்க சாதி வெறியோடு இருப்பாங்க, பொண்ணு அவங்க கூட வெட்டி இது பண்ணிடுவாங்க. இதுக்கு ஒரு மெசேஜ் இந்த படம், இந்த கன்றாவியை சொல்கிறதுக்கு. இது நீங்கள் என்னன்னா இந்த செக்மெண்ட்டை வச்சு மட்டும்தான் எங்களால் நியாயப்படுத்தவே முடியும் இந்த கர்மத்தை. செல்லிங் ஏன்னா உயிர் பயம், அந்த உயிர் கொலை, ஹானர் கில்லிங் அந்தங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த ஹானர் கில்லிங்கிற ஒரு கான்செப்ட் இது வைக்கிறாங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். முதல்ல அந்த பொண்ணுக்கு ஹானர் இருக்கா? ஏதாவது ஹானர்னா என்ன? முதல்ல ஹானர் கில்லிங்னா என்ன? இது இந்த படத்தில் என்ன ஹானர், என்ன கில்லிங்? இதில் ஒரு மயிரும் இல்லை. இதில் இது எல்லாத்தையுமே மலிவுபடுத்துறது. இங்கே உள்ள நடக்கிற பிரச்சனைகள் அதை எப்படி சால்வ் பண்ணணும், இது சால்வ் பண்ணுறதா? நீ என்ன சொல்ல வர?
இல்லை ஒரு காம்ப்ளிகேட் தான் ஆகுது. இது நீ பண்ணுறதெல்லாம் காம்ப்ளிகேட் ஆகுது. இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இதெல்லாம் ஒருத்தனோட ஒரு ஆணுடைய லைஃபே இதில் வந்து ஒரு பொருட்டு இல்லாமல் நடத்துகிறாங்க. இதை கல்யாணம் பண்ணுவானா, அப்புறம் டிவோர்ஸ் பண்ணுவானா, திரும்ப வேற ஒரு பொண்ணை கல்யாணம் ஃபஸ்ட்டு ஒத்துக்குவாளா எவ்வளவு வேற பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு? இது நீ இதெல்லாம் சொல்கிற, இதெல்லாம் கேட்டுட்டு ஏதாவது ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு பொண்ணு ஒத்துக்கும் நீ நம்புறியா? பிகாஸ் தே ஹேவ் ஆப்ஷன்ஸ். அவ்வளோதான் சிம்பிள். ஏப்பா நல்லா படிச்சுட்டு இவன் இத்தனைக்கும் வேலைக்கு வெட்டிக்கும் இல்லாமல் இருக்க மாதிரி தான் காட்டுவாங்க. படம் முழுக்க இவனுக்கு வசதி இருக்காது, ஒன்றும் பண்ணுற கம்பெனி தான் நடத்திட்டு இருப்பான். ப்ராங்க் பண்ணுற கம்பெனி நடத்திக்கிட்டு அடுத்தவன் கூடிய கெடுக்கிறது தான் வேலை. இதை வச்சுக்கிட்டு என்ன கண்டிப்பாக பொண்ணு கிடைக்காது. லைஃப் ஃபுல்லாக நாசமாக தான் போகணும் இந்த மாதிரிலாம் கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அப்போ பேசிக்காக ஒரு அசிங்கமும் ஆபாசமான ஒரு சிந்தனை, குடும்ப கலாச்சார பண்பாட்டு கூறுகளை உடைக்கிற ஒரு சிந்தனை. அப்புறம் அந்த மாஸ்குலினிட்டியை, ஆண்களுடைய தன்மையவே ஆணா இருக்கிறது, அதான் நமக்கு என்னென்னலாம் பொசசிவ்னஸ் இருக்குமோ அதெல்லாம் தப்புங்க. என்னடா பொசசிவ்? கொண்டாட்டியை கூட கூட்டி கொடுக்கணுங்க. அவன் தான் ஆம்பளை, ரேஷனல்யா, அவன் தான் ரேஷனல், அவன் தான் அறிவாளி, அவன் தான் அந்த டேரக்டர் பேர் போட்டுக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படிதான் இருக்குது. ஒரு ஆணுக்கு இருக்கக்கூடிய தன்மை எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீ வந்து மதிக்கப்படுறவன் இல்லை, நீ ஹீரோ, நீ டியூடுன்னு எவனா சொல்லுவானா? அந்த பொண்ணு சொல்லுது டியூடா மாறணும்டா. நான் படத்தோட ரைட்லா. சரி, ஓகே. என்ன பக்குவம் இல்லாத காதல் இது? காதலா இதெல்லாம்? இது லவ்வா? 6 மாதம் அது வரைக்கும் காலம் முழுக்க காதலிச்ச ஒருத்தனை 6 மாசத்துல மறந்துட்டு அவன் கூட படுத்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு தயாரா இருப்பாளாம். அதையும் மறைப்பாளாம் இவங்கிட்ட. ஏன்னா இவன் இழிச்சு வாங்கி கல்யாணம் பண்ணியிருந்தானா இப்போ இவன் குழந்தைய இவன் நம்பிக்கை வளர்த்துக்கிட்டு இருப்பான். இல்லைனாலும் இவன் மானம் கேட்டவன் வளர்க்குறதுக்கு தான் தயாராகிட்டானே. இன்னும் கொஞ்சம் அவன் ஓடி எஸ்கேப் இருந்தானே இவன் என்ன பண்ணியிருப்பான்? இவன் நிலைமை என்ன? அவன் வராமல் போயிட்டான், இவன் நிலைமை என்ன? வழி இல்லை. கேவலங்க அந்த படத்தில். அது அந்த வயசான பாட்டிகள்லாம் பேசுகிற மாதிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்வர்டு. ஹாஸ்பிட்டலில் என்ன இப்படி தான் பேசுவாங்களா வயசானவங்களாம்? அவங்களுக்கு மெச்சூரிட்டி ஸ்டீரியோடைப்ல அதெல்லாம் கேவலம். அதுக்கப்புறம் வந்துட்டு மீசை வச்சிருக்க தமிழர்கள் மீசை வச்சிருப்பாங்களாம். இது நான் என்ன கேட்குறேன், இந்த புராணங்களில் ராவணன் அரசுரர்கள் எல்லாம் நீங்கள் எப்படி வரைவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? பல்லு இது மீசை வச்சுட்டு இப்படி மீசை எப்படி பெருசாக வச்சுக்கிட்டு தான் வரைவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கு என்னடா வித்தியாசம்? என்னடா வித்தியாசம் உங்களுக்கு? தமிழர்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. ஏன் இப்போ மீசெல்லாம் நல்லா சேவ் பண்ணி நீட்டாக இருக்கிற இப்போ சரத்குமார் நல்லா நீட்டாக தான் இருக்காரு, அவர் சாதிவாதி இல்லையா? ஸ்டீரியோடைப் பண்ணுற உட்காந்துக்கிட்டு. அதாவது என்னென்னா எவனும் மீசை வைக்கக்கூடாது, அது ஒரு ஆண்மைக்கான அடையாளமாக இருக்குதுல்ல. மீசை வந்து இப்படி பெருசாக வைக்கிறதுலாம் ஒரு ஆண்மைக்கான அடையாளம் இருக்குல்ல. நீங்கள் டம்மியாக இருந்தால் கூட இப்படி மீசை நீங்கள் ஒன்றும் இல்லை, யாராவது ஒல்லியாக இருக்கிற ஒரு ஆளுக்கு மீசை நல்லா பெருசாக அப்படி வச்சு இப்படி வச்சு பாருங்க, ஒரு குட்டி கம்பீரம் என்னது இது அப்படின்ற ஒரு லுக் இருக்கும். ஒரு ஒரு ஆண்களுக்கான ஒரு அடையாளமாக அது இருக்கும். உடனே அதெல்லாம் வைக்கக்கூடாது, அவனும் மீசை வைக்கக்கூடாது. இவங்க விட்டு ஆண் சிங்கத்தையே சரைச்சி விட்டுருவாங்க போல இருக்கு. எங்களுக்கு அதை பிடரி, அதனால பிடரி சேவ் பண்ணி விடு அப்படின்ட்டு சேவ் பண்ணி விட்டு புரட்சி செய்து விட்டோம்னு சொன்னேன். அப்பெல்லாம் இப்போ ட்ரை பண்ணிடாதீங்கடா, வச்சு செஞ்சிடும். அதுதான் பண்ணி வச்சிருக்கேன். உடனே அவர் மீசை ஒருத்தர் சீவுற ஒரு கேரக்டரு. வன்மங்க இந்த நாய்களுக்கு, தமிழர்கள் மீது வன்மம் பிடிச்ச நாய்க. அதனால தான் எல்லாம் அந்த அவங்களோட அந்த அந்த எப்படி அவங்கள சொல்கிறதுன்னு தெரில. தமிழ்நாட்டிலே இருக்கிறாங்க தமிழர்களுடைய அந்த நாகரிகம் இதெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு அப்படியே வயிறு எரியும் போல். அந்த வயிறு எரியதை வந்து வாந்தி எடுக்கிறது படங்கிற பேரில் வன்மத்தை. அவர் மீசை சிவருக்கு ஒரு சீப் வச்சுருப்பாரான். அந்த வயசான பாட்டிக்கெல்லாம் ஆபாசமாக பேசுங்க. இப்படி தான் பேசுவாங்களா? அந்த கலாச்சாரத்தை ஃபுல்லாக கேவலப்படுத்துறது. இதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடணும். வெளியில் வந்துட்டு அவுத்து போட்டு அலையணும், அவன் கூட அவன் படுத்துக்கலாம், தாலி எடுத்துக்கணும், தாலிலாம் கட்டக்கூடாது. தாலிக்கு மரியாதை இல்லையா, பொண்ணுடைய குணத்துக்கு தான், அதாவது பொண்ணுடைய ஃபீலிங்ஸுக்கு தான் மரியாதை. என்ன ஃபீலிங்ஸு சொல்லு? வந்துச்சு ஃபீலிங்ஸு, அந்த ஃபீலிங்ஸ் தான். அதுதான் என்ன ஃபீலிங்ஸு சொல்லு? அந்த பொண்ணுக்கு என்ன ஃபீலிங்கு சொல்லு? அழுகிறா, போய் படுக்கிறா, சிரிக்கிறா, அழுகிறா, படுக்கிறா. என்னடா ஃபீலிங் அவளுக்கு இருக்குது சொல்லு? நீயே சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். இது பேர் ஃபீலிங்கா? இது பேர் என்ன சொல்ல முடியும்? நாங்கள் உணர்வா? இது எந்த கவலையும் கிடையாதுங்க. இந்த சரத்குமார் கேரக்டரை வந்து நீ வந்து சாதியவாதி அந்த மாதிரி ரோலில் கொண்டு வந்து காட்டுறீங்க, அது ஓகே. அவன் வந்து கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், அதே மாதிரி தான் நீட்டாக பார்த்தீங்கன்னா அது ட்ரெஸ் போட்டுட்டு மாட்டை வந்து சாமி மாதிரி கும்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி காட்சிலாம் வைக்கணும். அப்புறம் பார்ட்டி நடக்கும், அவங்க வீட்டில் அவங்க கல்யாணத்தில் பார்ட்டி நடக்கும். அப்போ எப்படி கட்டுவீங்க? பார்ட்டி ஃபுல்லாக அந்த ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணி சாராயம் குடிக்கிற மாதிரி. இதில் ஒரு சீன் இருக்கும், என்ன தெரியுமா? அவங்க அந்த குரூப்பில் ஏதாவது குடும்பப்பாங்க, ஒரு ஆன்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க, ஒரு நார்மலான ஒரு லேடி. அவங்கள பார்த்தா வந்து சாராயம் குடிக்கிற லேடி மாதிரிலாம் இருக்காது, நார்மலான ஒரு லேடி. இவன் வந்து சரத்குமார் கையில் வந்துட்டு சரக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பான். அங்கே நின்றுட்டு இருக்கிற லேடி வாயில் ஊற்றிட்டு போவாங்க. இது காட்சி இருக்குங்க. என்னடா சரி எடுத்து வச்சுருக்கீங்க படத்தை? சாராய கம்பெனி, நீங்கள் சப்போர்ட் பண்ணுற அந்த கட்சி சாராயம் விற்கிற கட்சி.
தமிழர்கள் இப்படி தான் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காங்களா? இப்படி தான் ஊற்றிக்கிடுவாங்களா சாராயத்தை? அதில் முழுக்க முழுக்க சாராய ப்ரமோஷன் பார்த்தீங்களா? படம் முழுக்க பெண்கள்லாம் அந்த பீரை வச்சுட்டு ஆடுற சீனு. அந்த பிரதீப் வந்து ஆடிட்டு இருப்பார், லவ் ஃபீலிங் இதெல்லாம் போய்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். அப்போ ஆடுவாங்க, எதுக்கு ஆடுறாங்கன்னு எதாவது தெரியுமா? அதில் பைத்தியங்க, லூசுங்க. இந்த லூசுங்கெல்லாம் எங்கடா சார் இங்கே பாருங்கள் சார் எல்லாம் பைத்தியமாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க, அந்த மாதிரி பைத்தியமாக ஆடிக்கிட்டு இருக்குங்க. அதில் ஒரு கேவலமாக ஒரு ஸ்டெப்பை போட்டு ஆடிக்கிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா பீரை வச்சுட்டு ஆடிட்டு இருப்பாளுங்க பொம்பளையா ஆம்பளைகள்லாம். ஆல்கஹால் ப்ரமோஷன் முழுக்க முழுக்க. அப்புறம் சரத்குமாரோட காட்சி காட்டினா அவர் வந்து ட்ரெடிஷ்னலான பேக்ரவுண்ட் மாதிரி காமிச்சு போட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இவன் சாராயம் குடிச்சிட்டுப்பான் இது எல்லாத்துலேயும். அதுக்கப்புறம் வந்து சாராயத்தை எடுத்துக்கொண்டு வந்து அங்கே வந்திருக்க பார்ட்டி அந்த அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கிறவங்க வாய்க்குள்ள எல்லாம் ஊற்றி விட்டு போவாங்க சாராயத்தை. என்ன காட்சி? எவ்வளோ வன்மம் இருந்தால் இந்த மாதிரிலாம் காட்சி வைப்பேன். இல்லை இன்னொன்று கவனிச்சிங்களா? இந்த படத்தில் இவனுக்கு இந்த தமிழர்கள் தாலி கட்டுறது, இவங்க வீட்டில எல்லாம் தாலி கட்டிலாம் கல்யாணம் பண்ணல போல. கல்யாணம் தான் பண்ணாங்களா இல்லையான்னு தெரியல. எனக்கு என்ன நான் சொல்கிறேன்னா, நீங்கள் எதுக்கும் வந்து ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கிறது சால சிறந்தது. டவுட்டு நீங்கள் உண்மையாகவே இல்லை இன்ஷியல் ஏதாவது கடன் வாங்கி போட்டிருக்கியான்னு தெரியல எனக்கு. போய் ஜெனட்டிக் டெஸ்ட் எடுத்துகிட்டு வா. ஏன்னா நீ அதை தான் நீங்கள் இந்த படத்தில் எடுத்து வச்சுருக்க. எவனுக்கு எவன் பிறக்குது எந்த குழந்தை பிறக்குதுன்னே தெரியாது. டிஎன்ஏ தான் கன்ஃபார்ம் பண்ணும். சயின்டிஃபிக்கலி பயாலஜிக்கலி நீ யாருக்கு பிறந்தேங்கிறத அதுதான் ப்ரூவ் பண்ணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வா முதல்ல. அதை நான் சொல்கிறேன். ஏன்னா நீ சொல்லவே இல்லை அந்த படத்தில் டயலாக் மெசேஜ், அந்த மெசேஜை நான் உனக்கும் சொல்கிறேன். அதில் இந்த தாலியை இங்கே மதிக்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு சீன்லேயே தாலியை பிப்பாங்க. நீங்கள் கவனிச்சிங்களா? எவனோ கட்டின தாலி, காதலிக்கிறவன் கட்டலை, காதலிக்காதவன் கட்டினா ஒரு தாலி. எல்லா காட்சியிலையும் அவள் தாலியை வெளியே போட்டிருப்பாள். எதுக்கிட்ட அப்படி வச்சிருக்க? அப்போ தாலிக்கு அந்த மரியாதை இல்லை அப்படின்னு காட்டுற மாதிரி. தாலியை வந்து அப்படி வெளியிலேயே தான் போட்டிருப்பா. ஃபஸ்ட்டு தமிழ் பெண்கள் தாலி வெளியிலேயே போட மாட்டாங்க. தாலி தெரியாமல் தான் போடணும். இது நீங்கள் தமிழராக இருந்தால் உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆந்திர பெண்கள் எப்படின்னு எனக்கு தெரியல. உன் வீட்டில் போய் கேட்டு வா. தாலியை வந்து வெளியில் இப்படி தொங்க விட்டு இருக்க மாட்டாங்க யாரும். தாலியை வந்து உள்ளே தான் போட சொல்லுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்களாம் இருந்தாமல் தாலியை வெளியில் தெரியுதுமா, தாலியை உள்ளே போடுமான்னு சொல்லுவாங்க. இவ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயின் மட்டும் தாலியை அப்படி தொங்க விட்டுக்கிட்டே இருப்பா. எல்லா சீன்லையும் பாருங்கள் தாலியை காமிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு தாலி மேலே அவ்வளோ விருப்புங்க. இவங்களோட உளவியல் அங்கே தான் இருக்குது. ஏன்னா தாலி தடுக்குதுல்ல. வேற ஒருத்தனுக்கு அவங்க வந்து உரிமைப்பட்ட பெண்ணாக இருக்கிறார்கள், அவங்க வந்து காதலர்கள், அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, அந்த பெண் தாலி கட்டியிருக்கா, அப்போ நம்ம போய் அப்ரோச் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு எச்சப்பையன் அப்படிங்கிறது அந்த ஒரு உறுத்தல் இருக்கு இவங்களுக்கு. அதனால தாலி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்படியே அரிக்கும் போல, அப்படியே சொறி பிடிச்சிடே தாலி தெரியுதே, எப்படி போய் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறது, எப்படி போய் அவகிட்ட போய் படுக்கலாமா அப்படி கூப்பிடுறது அரிக்கும் போல. அதனால தாலி மேலே இவங்களுக்கு வெறுப்பு, தாலி பறிச்சிடணும் இவங்களுக்கு. அதனால இந்த தாலியை காமிச்சிட்டே இருப்பான் படம் முழுக்க. இதில் இந்த படத்தில் நடித்த கதாபாத்திரங்கள் சம்பந்தமே இல்லாமல் எல்லா இடத்துலையும் கெட்ட வார்த்தைகள். இப்படி தான் இயல்பாக மக்கள் பேசிகிட்டு இருக்காங்களா? இல்லை பாரி, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற அதை தான் கற்றுக் கொடுக்குறானுங்க. கெட்ட வார்த்தையா போட்டு 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 நார்மலைஸ் பண்ற நார்மல் லாங்குவேஜ், ஸ்வேர் லாங்குவேஜ். அந்த ஸ்வேர் லாங்குவேஜ் போட ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவான். உடனே பீப்பு போட்ட நீ என்ன பேசுறேன்னு தெரியணும். உன்னை இப்போ திட்டினா அவனுக்கு எரியுது இல்லை? அப்படியே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்ட வார்த்தை பற்றியே பேசிக்கிட்டு அது கெட்ட வார்த்தையை நார்மலைஸ் பண்ணுறதா? எல்லாம் பெண்களை இழிவுபடுத்துகிற கெட்ட வார்த்தைகள், அவங்களை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுற மாதிரி எல்லா கெட்ட வார்த்தையும் பெண்களை குறித்து இருக்க இழிவுபடுத்துகிற கெட்ட வார்த்தைகள். இதை போட்டுக்கிட்டு இது ஒரு முற்போக்கு படம்னு நீ சொல்லி எங்ககிட்ட முலாம் பூசி விற்க பார்க்குற. இதையும் பார்த்துட்டு ஒரு மடக்கூட்டம் சிரிக்குது, கை தட்டுது, இதையும் புரட்சி கருத்துக்கள்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கனுங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னா பார்க்குற நமக்கு எவ்வளோ எரியும். வெளிப்படையாக சொல்கிறேன், இதில் புரட்சியும் இல்லை, ஒரு புடலங்காவும் கிடையாது. இதை புரட்சி படம்லாம் பேசிக்கிட்டுலாம் யாரும் இங்கே வந்துட்டு இருக்காதீங்க. கேவலமான படம் இதெல்லாம். தமிழ் சமூகம் வெறுக்க வேண்டிய, ஒதுக்க வேண்டிய படங்கள். இந்த மாதிரியான படங்களை தமிழர்கள் பார்க்க பார்க்க தமிழ் சமூகம் அரசியல் சார்ந்த எந்தவித புரிதலும் இல்லாமல், விழிப்புணர்வு இல்லாமல் மழுமட்டையாக மாறிவிடுவாங்க. மழுமட்டை கூட்டமாக மாறிடும். அந்த திரையரங்கில் கைதட்டி சிரித்து கொண்டிருந்த அத்தனை பேரும் என் கண்ணுக்கு அவ்வாறாகவே தெரிந்தார்கள். சிரிக்கக்கூடாத காட்சிகளுக்கு சிரிக்கிறார்கள், கைதட்டக்கூடாத காட்சிகளுக்கு கைதட்டுகிறார்கள். அதில் நடக்கிற அந்த ஒரு சீனில் ஏதாவது ஒரு சீன் உனக்கு நடந்துச்சு அப்படின்னா உன் லைஃப்பில் அது வந்து எவ்வளோ சீரியஸான கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா? அது ஏண்டா நீ என்னடா ஜாலினா என்ன? நீ உன்னோட அடுத்த தலைமுறை வந்து அந்த படங்களை பார்க்க போகுது. அந்த படங்களுக்கு சொல்லி நீங்கள் குழந்தைகள் வந்து சினிமாவை பார்த்து கற்றுக்குது, டிவியை பார்த்து கற்றுக்குதுங்க. இதுகளை பார்த்து கற்றுக்குங்க குழந்தைங்க. ஓ இதுதான் போல், இப்படி தான் போல், நம்ம அம்மாவுக்கு நம்ம அப்பாவுக்கு தான் பிறந்தமான்னு தெரியல போல். அம்மா நீ யாரோடம்மா பெற்றுக்கிட்ட கேட்கும் உன் குழந்தை. அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? சுருன்னு இருக்குமா இருக்காதா?
அப்போ சுருன்னு உனக்கு இல்லை அப்படின்னா நீ தான்டா அந்த டியூடு, நீ தான் அந்த டியூடு. வெளிப்படையாக சொல்லிக்கோ, நான் டியூடு அப்படின்ட்டு போய் சொல்லிக்கோ போ. ஒரே ஒரு நல்ல விஷயம் இந்த படத்தில் நடந்திருக்கு, அதையும் நான் சொல்ல மாட்டேன். நடுவில் இந்த டியூடுன்னு பேசுகிற ஒரு கலாச்சாரம் இருந்துச்சு. இனிமேல் தான் இந்த படம் வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தன் இன்னொரு ஆணை பார்த்து டியூடுன்னு சொன்னானா செருப்பு கட்டி அடிக்கிற ஒரு சிந்தனை வந்துவிடும். ஆகவே அந்த ஒரு ஆங்கில வார்த்தையை தமிழ் சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கு இந்த படம் ஒரு புரட்சி படம் அப்படின்னா நம்ம சொல்லலாம். இந்த படத்திற்கு டியூட் என்று பெயரை வைப்பதற்கு பதிலாக டூ என்று வச்சிருந்தீர்கள் என்றால் படத்துடைய கருத்திற்கும் இந்த இயக்குனருடைய கருத்தியலுக்கும் டூ அப்படின்னு ஒரு ரேங்கிங், அதாவது வந்து 10 எத்தனை ரேங்கிங் கொடுப்பீங்கன்னா 10ல் டூன்னு துப்பி தான் நம்ம இந்த படத்துக்கு ரேங்கிங் கொடுக்கணும். உங்களுக்கும் இந்த படம் வந்து துப்பணும் போல் என்று தோன்றுறது என்றால் ஒரு சடங்கு முறையில் கமெண்ட்ஸில் இந்த படத்துடைய இயக்குனர் மற்றும் இந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் தூ என்று துப்பி விடுங்கள். அதை தான் நான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே என்ன சொல்கிறது? நன்றி.